ஃபர்ஸ்ட் இந்த கிவன் கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கிறேன். I is equal to integral 1 divided by இந்த கொஸ்டின் ஆர்டர் எழுதிட்டேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் பிளஸ் 6x, அப்புறம் -7 dx எழுதிட்டேன். அதையே I is equal to integral 1 divided by மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன். டினாமினேட்டர்லேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் போயிடுச்சுன்னா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் 6x மைனஸ் வந்து பிளஸ் 7 ஆகிடும். ஓகே ரைட் dx. இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை ஃபேக்டர்ஸா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸா ரீஆல்டரேட் பண்ணி எழுதலாம். என்ன பண்ண போற, டினாமினேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருக்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 7 இருக்கு. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா இந்த மைனஸ் அப்படியே வச்சிருக்கேன் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள. இதோடைய வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 7. அப்புறம் எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கும், எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கு 6. அந்த 6-ஐ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் 6 அதை 2ஆல டிவைட் பண்ணணும். நாட் ஓன்லி திஸ் சம், எல்லா சம்லையுமே இதை தான் பண்ண போறோம். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் 2ஆல டிவைட் பண்ணா அதோடைய ரிசல்ட் 3. அந்த 3-ஐ ஒரு பிளஸ் 3 ஸ்கொயரா ஒரு மைனஸ் 3 ஸ்கொயரா அப்படின்னா வாலண்டியரா நம்ம எழுத போறோம். ஓகேவா, சரி பிளஸ் 3 ஸ்கொயர் 9, இது மைனஸ் 9, இது கேன்சல் பண்ணா சேம் தான் கிடைக்கும். அப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் மைனஸ்னு எழுதிட்டேன், மைனஸ் அப்படியே இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x, இந்த பிளஸ் 3 இருக்குல்ல அது ஆர்டர் மாற்றி எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 3 ஸ்கொயர், இதை வந்து ஒரு ஆர்டர் எழுதிடுறேன், பிளஸ் 3 ஸ்கொயர். அப்புறம் இருக்கு பிளஸ் 7, இங்க மைனஸ் 3 ஸ்கொயர்னா 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸா இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இந்த ஃபுல் டேர்மையும் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். பிளஸ்ஸா 7 minus 9 is -2, இங்க -2ன்னு இருக்கு. அப்போ இப்போ அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். மைனஸ் ஆஃப் இந்த -2 வந்து +2 ஆயிடும். ஓகே ரைட். அப்போ கிவன் கொஸ்டினுடைய டினாமினேட்டர் நம்ம இந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இதை எடுத்துட்டு போய் மறுபடியும் சம்ல அப்ரோச் பண்ணிடலாம். அப்போ கிவன் கொஸ்டினா I is equal to ஃபைனல் என்ன எழுதியிருக்கோம், 1 divided by integral is integral of 1 divided by this is the denominator minus of this. இந்த டேர்ம் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், இப்படி எழுதலாம் 2 minus 2 minus x minus 3 the whole square, x minus 3 the whole square dx அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை மறுபடியும் அடுத்த ஸ்டெப் ரீப்ளேஸ் பண்ணும்போது I equal to integral 1 divided by இந்த 2-வை √2 whole square மைனஸ் இது x minus 3 whole square அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த டேர்ம் நமக்கு ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ண ஃபார்முலா பேஸ்ல இருக்கு. 1 divided by கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அப்படி இருந்தா என்ன ரிசல்ட்டா, ஃபார்முலா இன்டெகிரல் 1 divided by கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் அப்படி இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட்டா 1/2a log mod a plus x divided by a minus x plus c. அப்போ இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இயர் வேல்யூ ஆஃப் ஏக்கு பதில் என்ன இருக்கு, ஏ இருக்க வேண்டிய இடத்துல √2. அதே மாதிரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். therefore given integral I is equal to given question result 1/2a 1/2 into a க்கு பதிலா √2 log mod a உடைய வேல்யூ √2 plus x க்கு பதிலா x minus 3 divided by a உடைய வேல்யூ என்ன √2 minus x க்கு பதிலா x minus 3 plus c அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, x இருக்க வேண்டியது x minus 3 இருக்கு, அதை ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ண 1 டினாமினேட்டர் 1 எழுதிடலாம். அப்போ சேம் கொஸ்டின்ல வரும். ரைட், இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், இல்லைன்னா அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் இனஃப் த ஆன்சர்ஸ். இதுலேயே ஒன் மோர் ஸ்டெப் எழுதிட்டு I is equal to 1/2 log அப்புறம் √2 ஓகே minus 3 plus x √2 minus 3 plus x
டிவைடட் பை √2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுமா, √2 + 3 மைனஸ் ஆஃப் -6 வந்து -6 ஆயிடும் ப்ளஸ். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ணிருந்தா, இல்லைன்னா இந்த ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சுட்டு, எந்த ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சாலும் கரெக்ட் ஆன்சர் தான். வீடியோ காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ.